ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். இன்னைக்கு நம்ம ஷோவில் 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் 3 BHK டீப்ளெக்ஸ் ஸ்டெப் செமி ஃபர்னிஷ்ட் வீடை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் தான். ஸோ ரெண்டுமே வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீட்டை 2 சென்ட் அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் வீட்டுக்கு பெரிய கார் பார்க்கிங்கோட பெரிய லிவிங் ஏரியா பிளான் பண்ணி இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிச்சன் கம் டைனிங் கொடுத்து வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிட்ஸ் பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூமும் கொடுத்து வீட்டில் எல்லா இடத்துலையுமே இம்ப்ரெசிவான ஃபால் சீலிங் இருக்கும், அழகான இன்டீரியருக்கும் கொடுத்து வீட்டுக்கு ஓப்பன் பால்கனி செட்டப்லாம் கொடுத்து வீட்டில் வர 3 பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்து வீட்டுக்கு போர்வெல், நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன், அவுட் சைடு காமன் பாத்ரூம், இந்த மாதிரி ஒரு 3 BHK வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக கொடுத்து இந்த வீட்டை ஒரு ப்ரீமியம் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த 3 BHKவோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்லேயே ஃபேமஸாக இருக்கிற ஒண்டிப்புதூர். ஸோ ஒண்டிப்புதூர் பாலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக நீங்கள் அங்கே நின்று பார்த்துலாம் இருக்க வேணாம். இந்த வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு இந்த வீட்டை காமிப்பாங்க. ஒண்டிப்புதூர் பாலத்துக்கும் நம்ம வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப பக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 22.50 அப்படிங்கிற பிளாட் டைமென்ஷனில் இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இது ரெண்டும் சேர்த்து 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டுக்கான பில்டப் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை மேற்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கோயம்புத்தூர் சிட்டி கார்பரேஷன் லிமிட்டில் வர ஒண்டிப்புதூர் அப்படிங்கிற ஃபேமஸான ஏரியாவில் கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. இந்த சைட்டுக்குள்ளே நிறைய வீடுங்க இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்கு முன்னாடி 30 அடியில் வைட் ரோடும் இருக்குது. இந்த சைட்டுக்குள்ளே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், ஸ்ட்ரீட் லைட், செக்யூரிட்டி சர்வீஸ், இந்த மாதிரி ப்ரீமியம் சைட்டுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் பக்காவாக கொடுத்து இந்த அழகான 3 BHK வீட்டை கட்டி சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த சைட்டுக்குள்ள இந்த ஒரு வீடு மட்டும் இல்லை, இது கூட நிறைய வீடுங்க வந்து சேல்ஸுக்கு இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒன் டைம் வந்தீங்க அப்படின்னா எல்லா வீடுமே வந்துட்டு பார்த்துட்டு போயிடலாம். இந்த வீட்டோட இன்டீரியருக்கு என்னென்ன ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்களோ அதை விட நிறைய ஒர்க் வந்து இந்த வீட்டோட எக்ஸ்டீரியரான ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கும் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுறதுக்காக பெரிய டேப்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீட்டோட ஃப்ரண்டேஜோட லெஃப்ட் சைடில் கார்டன் ஏரியாவுக்கு வந்து தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு கீழே டைல்ஸில் வந்து எலிவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் கலரில் ஸ்பெஷல் பட்டி வச்சு அதுக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷேப்பில் எலிவேஷன் பண்ணி அதுக்குள்ளே எல்லோ கலரில் வால் பட்டி கொடுத்து அதை ஒட்டிய ரெக்டாங்குலர் ஷேப்பில் எலிவேஷனர் கொடுத்து அதுக்குள்ளே வீட்டோட ஓப்பன் பால்கனி செட்டப்லாம் கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கையே அழகாக கிராண்டாக எடுத்து காமிச்சிருக்காங்க. வீட்டுக்கு லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரான் கேட் 2 டைப்பில் போட்டிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் 8x16. பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வால் ஃப்ளோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஜெராமிக் வால் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வீடு சுற்றிலுமே செட் பேக் ஏரியா விட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கு பாலிஷ் போகிற ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ மெயின் டோர் டீக் வுட்டில் அழகாக உட் கவரிங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்து கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான ஹால் சைஸ் 11x16. வீட்டோட ஃப்ளோரிங் ஃப்ளோவுமே லைட் கலர் காம்பினேஷனில் 2x4 சைஸில் கிளாசி ஃபினிஷ்ட் வெட்டி வெடிஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங் ஃபுல்லாமே நமக்கு ஜிப்சம் போல கர்வியான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு வெளியில் நிறைய ஸ்பாட் லைட்டும் உள்ள எல்லோ கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக 3 டோர் டைப்பில் ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16x16 தான் வரும். ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து இன்க்ளூடாக இருக்கிறதுனால 11x16 தான் கரண்ட் சைஸ். ஹாலோட ஈஸ்ட் ஃபேசிங்கில் நிறைய ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட பார்க்குறக்கு அழகாக ஒரு மல்டிமீடியா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த டிவி யூனிட்டுக்கு பேக் சைட்லே இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோருக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் 11x10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்பில் ஒரு வால்ட்ரோப்பும் மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 6x4 அப்படிங்கிற சைஸில் இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், மிரர், வாஷ் பேசின் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீமியமாக காமிச்சிருக்காங்க. கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டுமே ஒரே இடத்துல தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியா 8x11 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து டைனிங் ஏரியாவில் சிங்கிள் விண்டோவும் பூஜா கேபினட்டும் கொடுத்து அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா ரூமுக்கு சிங்கிள் லேயரில் செல்ஃப் வச்சு இதுக்கு டபுள் டோர் டைப்பில் பிவிசி டோரும் போட்டிருக்காங்க. அண்ட் பேஸ் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. டைனிங்க்கு அடுத்து கிச்சனோட சைஸ் 8x8. கிச்சனோட வால் ஃப்ளோவுமே ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக கனெக்ஷன் கொடுத்து டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து பேக் சைடில் ஸ்டோரேஜுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு பேக் சைடில் நிறைய வால் செல்ஃப்லாம் கொடுத்து அதுக்கு பிவிசியில் ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டோர் போட்டிருக்காங்க. அண்ட் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓவர்ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப்க்கு கீழே நிறைய பேஸ் கேபினட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் சின்னதாக இருந்தாலும் ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ டைனிங்லேருந்து இந்த வீட்டுக்கான யூட்டிலிட்டி ஏரியாவை
ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ சுற்றிலுமே செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியிலிருந்தும் நம்ம இந்த காமன் பாத்ரூமை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். 4x4 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் கொடுத்து இதுக்கும் பார்க்குறக்கே அழகான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து நம்ம இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேர்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்க்கான கனெக்ஷன் கொடுத்து அதுக்கும் டோர் போட்டிருக்காங்க. ஸ்டேர்கேஸ் நமக்கு பிளாக் கலர் பாலிஸ்ட் கிரானைட்ல ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டிலுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜுக்கான ஆப்ஷனும் வந்து எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸ் ஏரியாவை ஒட்டி வர வாழை டபுள் வாழை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதோட டாப்பில் ஆரஞ்சு கலரில் மினி ஃபால் சீலிங் கொடுத்து அதோட சென்டரில் பார்க்குறக்கே க்யூட்டாக ஒரு ஹேங்கிங் லைட் அங்கே போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் 8x6 அப்படிங்கிற சைஸில் ஒரு மினி சிலோட் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 11x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து 3 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமில் தனியாக கிட்ஸ்க்காக ஸ்டடி டேபிளும் வந்து பெருசாக வச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டபுள் டோர் டைப்பில் சிங்கிள் வால்ட்ரோபும் மேலே 10 அடிக்கு லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டில் வர எல்லா கபோர்டு ஒர்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிவிசியில் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்லாம் வந்து தாங்கும். இதுக்குள்ளே நமக்கு சேஃப்டி லாக்கர் மிரர் இதெல்லாமே வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3x6 அப்படிங்கிற சைஸில் இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு ஃப்ளவர் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ், வாஷ் பேஷன், மிரர் இதெல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. அடுத்து இந்த செகண்ட் பெட்ரூமுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்கிற தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். வீட்டில் வர எல்லா பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க. 10x16 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து நம்ம அந்த பெட்ரூமில் பார்த்த அதே கான்செப்டில் ஸ்டோரேஜுக்காக வால்ட்ரோபும் மேலே லாஃப்ட் கபோர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. 3x6ங்கிற சைஸில் இந்த தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பாத்ரூமுக்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட கவர்ட் பால்கனி. ஸோ இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு வுட் டோரும் போட்டிருக்காங்க. ஸோ என்ட்ரன்ஸில் ஃபுல் சேஃப்டி பர்பஸ்க்காக ஓப்பன் டேரஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக காங்கிரீட்டில் வந்து ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. 8x8ங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கவர்ட் பால்கனி கொடுத்து இதோட சீலிங்லேயே நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக சைடில் டஃப் அண்ட் கிளாஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர்கேஸ்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பேஸ்லாம் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸ் போயிட்டு மேலே வந்து இந்த வீடு சுற்றிலுமே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி பர்பஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டேரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ டெரஸ் என்ட்ரி ஆனதும் பார்த்தீங்க அப்படின்னா துணி துவைக்கிறான கல் கொடுத்துருக்காங்க வித் பைப் கனெக்ஷனோட. ஸோ மேலே டூயல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அது 5 அடிக்கு மேலே தூக்கி வச்சிருக்காங்க ஹை ப்ரெஷருக்காக. ஸோ நான் இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறது தான் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒண்டிப்புதூர் ஃப்ளைஓவர். ஸோ அதுலேருந்து நம்ம வீடியோ எவ்வளோ பக்கம்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவ்யூ பண்ண இந்த அழகான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக போட்டிருக்க ப்ரைஸ்லேருந்து நெகோஷியபிள் தான். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.